வணக்கம் மக்களே, இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதா கேஎஸ்சி இவங்க ₹5 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா February 21 கொடுத்திருக்காங்க. பாரத் ஃபோர்ஜ் இவங்க விவிடிஎனோட மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல வராங்க. எதுக்குன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஜாயிண்ட்லி டெவலப் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆட்டோமோட்டிவ் டிஃபென்ஸ் ஏஐ டேட்டா சென்டர் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்றதுக்காக. ஸோ சிகரெட் ஸ்டாக்ஸ் எல்லாம் சிகரெட் ப்ரைஸஸை ஹைக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது காரணமா ஐடிசி, காட்ஃப்ரே பிலிப்ஸ், விஎஸ்டி போன்ற சிகரெட் பேஸ்டு நிறுவனங்கள்லாம் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து புரோக்கரேஜஸ் எல்லாம் ஐடிசிக்கு 395 டார்கெட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. யூபிஎஸ் இதுக்கு பை ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. டாரண்ட் பவர் இவங்க நபா பவரை எல்என்டி கிட்ட இருந்து வாங்குறாங்க. இது ஒரு தெர்மல் பிளான்ட். ஸோ இதுக்காக இவங்க 6,889 crores ஸ்பெண்ட் பண்றாங்க. சிஎல்எஸ்ஏ எல்என்டி கிட்ட இருந்து ஸ்பெஷல் டிவிடெண்டா ₹26 ஒரு ஷேருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஹைவேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இவங்களுக்கு லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் கிடைச்சிருக்கு 155 crores கான்ட்ராக்ட்க்கு என்ஹெச்ஏ கிட்ட இருந்து. எதுக்குன்னா ஆப்ரேஷன் யூசர் ஃபீ கலெக்ஷன் குஜராத்ல. என்பிசிசி இவங்க 12 paise டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா February 25 கொடுத்துருக்காங்க. சுலா வைன்யார்ட்ஸ் இவங்களோட ப்ரொமோட்டர் இவங்களோட ஹோல்டிங்கை 24.5% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க 1.15 lakh ஷேர்ஸை Feb 12-13 வாங்கியிருக்காங்க. பிஇஎல் பிரான்ஸ் பேஸ்டு சாஃப்ரான் நிறுவனத்தோட ஒரு ஜாயிண்ட் வெஞ்சருக்கு வராங்க. எதுக்குன்னா இந்தியாவில் ஹேமர் ப்ரெசிஷன் கைடட் மியூனிஷியன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக. ஹெல்த் கேர் குளோபல் இவங்க 425 crores ஃபண்ட் ரைஸ்க்கு இவங்களோட போர்ட் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ரைட் இஷ்யூ மூலமா. ஸோ கூடிய விரைவில் ஃபர்தர் டீடைல்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஐபிஓ கார்டியம் ஐவிஎஃப் அண்ட் விமன் ஹெல்த் இந்த ஐபிஓ ஓப்பன் ஆகிறது. ஸோ Feb 24 க்ளோஸ் ஆகுது. இது ஃப்ரெஷ் அண்ட் ஆஃபர் ஃபார் சேல்ஸ் இரண்டுமே சேர்ந்ததா இருக்கு. ஃப்ரெஷ் இஷ்யூ மூலமா 90 crores-உம் ஆஃபர் ஃபார் சேல்ஸ் மூலமா 75 crores-உம் இவங்க ஃபண்ட் ரைஸ் பண்றாங்க. ஸோ இதுக்கு பிரைஸ் பேண்டா இவங்க மினிமம் 75 மேக்ஸிமம் 79 ஒரு ஷேருக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லாட்ல 189 ஷேர்ஸ் இருக்கு. எக்ஸ்பெக்டட் லிஸ்டிங் கெயின் 15.2% பாசிட்டிவ்ல லிஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட லிஸ்டிங் February 27. ரீட்டைலர்ஸ்க்கு இவங்க 35% அலோகேஷன் கொடுத்துருக்காங்க. ஈஸ்மைட்ரிக் இவங்களோட போர்ட் 500 crores வரைக்குமான ஃபண்ட் ரைஸ்க்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா இவங்களோட growth டெக்னாலஜி கேப்பபிலிட்டி ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்தை அதிகரிக்கிறதுக்கு. ஸோ கிளீன்மேக்ஸ் என்விரோ எனர்ஜி சொல்யூஷன்ஸ் ரினியூவபிள் எனர்ஜி சொல்யூஷன்ஸ் ப்ரொவைடராக இருக்காங்க. இவங்க 3,100 crores ஐபிஓ கொண்டு வராங்க. ஃப்ரெஷ் இஷ்யூ மூலமாக 1,200 crores-உம் ஆஃபர் ஃபார் சேல்ஸ் மூலமாக 1,900 crores-உம் இவங்க கொண்டு வராங்க. இந்த ஆஃபர் 23 ஓப்பன் ஆகுது, 25 க்ளோஸ் ஆகுது. ஸோ இவங்க பிரைஸ் பேண்டா மினிமம் 1000 மேக்ஸிமம் 1053 ஒரு ஷேருக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லாட்டில் 14 ஷேர்ஸ் இருக்கு. இவங்களோட லிஸ்டிங் March 2. ஸோ ரீட்டைலர்ஸ்க்கு 35% அலோகேஷன் எக்ஸ்பெக்டட் கெயின் 0.85% பாசிட்டிவ்ல லிஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வேரி ஆகிக்கிட்டே இருக்கும் லிஸ்டிங் வரைக்கும். இன்ஃபோசிஸ் இவங்க ஆந்த்ரோபிக்கோட ஒரு கொலாபரேஷன்ல வராங்க. எதுக்குன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து டெவலப் அண்ட் டெலிவர் ஏஐ சொல்யூஷன்ஸ் ரிலேட்டடா டெலிகம்யூனிகேஷன், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், மேனுஃபேக்சரிங், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். ஸோ இது குறித்தான ஏஐ சொல்யூஷன்ஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்கான பார்ட்னர்ஷிப்ல இவங்க வராங்க. ஸோ பாரதி ஏர்டெல் பார்ட்லி பெய்டு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் எடுத்திருக்காங்க. ஒரு பார்ட்லி பெய்டு ஷேருக்கு 401.25 பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆஃபர் March 2 16 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். February 6 தான் எலிஜிபிலிட்டி ரெக்கார்ட் டேட்டா இருந்தது. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அன்னியோட இந்த பிபி ஷேர்ஸோட ட்ரேடும் சஸ்பெண்ட் ஆயிருந்தது. ஸோ எலிஜிபிள் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஸ்போ ஆன்லைன் இன்டர்நெட் பேங்கிங் மூலமா அப்ளை பண்ணலாம். அதானி என்டர்பிரைசஸ் இவங்க $100 billion ஸ்பெண்ட் பண்றாங்க. எதுக்குன்னா ரினியூவபிள் எனர்ஜி பவர்ட் ஏஐ ரெடி டேட்டா சென்டர்ஸை இந்தியாவில் இவங்க தொடங்குறாங்க. ஸோ இது 2035 இவங்க இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்றாங்க. கூடுதலாக இவங்க $150 billion ஸ்பெண்ட் பண்றாங்க. எதுக்குன்னா சர்வர் மேனுஃபேக்சரிங், அட்வான்ஸ்டு எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இதுக்காகவும் இவங்க இந்த அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்றாங்க. இது மூலமா அதானி பவர் பெனிஃபிட் அடையும். நெட்வெப் டெக்னாலஜிஸ் ஸோ இவங்க ஏஐ சூப்பர் கம்ப்யூட்டிங் சிஸ்டம்ஸை என்விடியாவோட சேர்ந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் இவங்களோட ஐபிஓ இவங்க
மார்ச் ஃபர்ஸ்ட் ஆஃப் த மந்த்ல வந்து இவங்க டிராஃப்ட் பேப்பர்ஸை செபிக்கு ஃபைல் பண்ணுறதா இருக்காங்க. இந்த ஐபிஓட சைஸ் $1.5 பில்லியன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க தான் நேஷனோட பிக்கஸ்ட் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியாக இருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள்க்கு ஹெச்எஸ்பிசி பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட்டாக 534 கொடுத்துருக்காங்க. இவர் என்ன சொல்கிறாங்கன்னா, டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் அசோக் லைலாண்டோட கம்பேர் பண்ணும்போது சீப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கல்யாண் ஜுவல்லர்ஸ் இதில் ப்ரொமோட்டர் 4.65 லேக் ஷேர்ஸை வந்து வாங்கியிருக்காங்க. February 9லேருந்து பார்க்குறப்ப 9.25 லேக் ஷேர்ஸை வந்து இவங்க வாங்கியிருக்காங்க. நன்றி மக்களே. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களுக்கு முதலீட்டில் சந்தேகங்கள் இருந்தால் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கான்டாக்ட் பண்ணலாம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் மக்களே.